சார், இப்போ எஃப்எஸ்எஸ்ஐயிலேருந்து சாம்பிள்ஸ் வந்து எல்லாமே எடுத்திருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே அனுப்பின டிடிடிக்கு அனுப்பின சாம்பிள்ஸோட ரிசல்ட்டு டிடிடியோட லேப்லேயே செக் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் எந்த ஃபெயிலியரும் வர பண்ணாங்க. அப்புறம் அக்மார்க்லேருந்து வந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அது எதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகலை. எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. எங்களோட கீ வந்து எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது. வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்குது. யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார். நன்றி சார். தங்களின் நெய்யை எங்கு வேண்டுமானாலும் சோதித்துக் கொள்ளலாம் என்று ஏஆர் டெய்ரி நிறுவனம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது, நெய் திருப்பி அனுப்பப்பட்டது உள்ளிட்டவை குறித்து ஏஆர் டெய்ரி நிறுவனம் பதிலளிக்க மறுத்துவிட்டது. திருப்பதி லட்டு உருவான வரலாறு குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் லாவண்யா. உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டு பிரசாதம் இப்போ பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கக்கூடிய நிலையில இந்த லட்டு பிரசாதமானது திருப்பதியில எத்தனை ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம். முதலாவதா இந்த திருப்பதி லட்டு பிரசாதம் தொடர்பாக இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களை பார்த்துருந்தீங்கன்னா இந்த தேதியில், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி 1715ஆம் ஆண்டு தான் முதலாக லட்டு பிரசாதமானது திருப்பதியில வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் கொண்டாடிட்டு வந்தாங்க. 309 ஆண்டுகளாக லட்டு வழங்கப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இது உண்மைதானா அப்படின்னு பார்க்குறப்போ இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய எந்த வெப்சைட்லையும் அவங்க அச்சிடப்படக்கூடிய புத்தகங்களையும் எங்கேயுமே குறிப்பிடலை அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. சரி, அப்போ லட்டு எப்பத்திலிருந்து தான் திருப்பதியில் வழங்கப்படுது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியை சேர்ந்த வரலாற்று பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1554, 1579, 1616 இந்த ஆண்டுகளில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டுகள், புத்தகங்கள் ஆகட்டும், இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா திருப்பதியாக 2ஆம் விஜயநகர தேவராயர் அந்த அரசருடைய ஆட்சியின் போது அரிசி சார்ந்த உணவு வகைகள் தான் திருப்பதியில பிரசாதமா வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் சுக்கியம், அப்பம், மனோகரப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு வகைகளும் அதற்கு அடுத்தபடியா அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னம், இந்த பிரசாதங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறமா கோல்கொண்டா நவாபால விஜயநகர ஆப்பட்டதுக்கு மெட்ராஸ் மாகாணத்தின் கீழே, இந்த மெட்ராஸ் மாகாண நிர்வாகத்தின் கீழே திருப்பதி கோயில் வந்ததுக்கு அப்புறமா வடை வழங்கப்பட்டதா சொல்றாங்க. வடை வந்து பார்த்தோம்னா வைக்கநாச இலக்கிய குறிப்பின்படி வெங்கடாசலபதிக்கு ரொம்ப பிடித்தமான உணவு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வைக்கநாச இலக்கியத்தில். அதனால மேபி வடை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1801ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப்புக்கு அப்புறமா இந்த பிரசாதம் வழங்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹதிராம் மட நிர்வாகத்துக்கு கீழே இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறமா 1843 1932ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த ஹதிராம் மடத்தை சேர்ந்த வடமாநில சாதுக்கள் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கீழே கோயில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த மடத்தின் கீழே கோயில் வந்ததுனால அவங்க இனிப்பு வகையான ஒரு பிரசாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் கடலை மாவு, பால் கலந்த ஒரு இனிப்பாவே அது இருந்திருக்கிறது. இதைத்தான் வந்து பூந்தியா கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது நாளடைய 1940களில் பூந்தியா இருந்தது லட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. கல்வராயன் மலைப்பகுதிக்கு 4 வாரங்களுக்குள் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இரான் செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவா, கல்வராயன் மலைப்பகுதி மக்களுடைய அந்த சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் வழக்கை எடுத்து விசாரித்து வருகிறார். அந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள அந்த பேருந்து போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடந்த முறை உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் பிறகுதான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி இருந்தார்கள். அப்போது சேலம் கோட்டம் சார்பில் உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி விழுப்புரம் சார்பில் இயக்கப்படும் கூடுதல் மினி பேருந்தை இயக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் அந்த பகுதி மக்கள், மாணவர்கள் பயனடைவார் என்று நீதிபதி தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வராயன் மலைப்பகுதிக்கு தேவையான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சேலம் மற்றும் விழுப்புரத்த மேலாண் இயக்க வைக்கப்பட்டுள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மதன். திருச்செப்பூர் பகுதியில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. 4 ஏக்கரில் 17.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆம்னி பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதேபோன்று
ஓசூரில் கூடுதல் வசதிகளை மேற்கொள்வதற்காக 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் பிளேடால் வெட்டப்பட்ட மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விவரங்களுடன் நீராண்டிய செய்தியாளர் செல்வம் விவரம் என்ன? கண்டிப்பாக தேவப்பிரியன். வேலூர் மாவட்டம் ஊசூர் பகுதியில் உள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவன் சக மாணவனை பிளேடால் சரமாரியாக வெட்டியுள்ளார். அந்த மாணவன் படுகாயங்களுடன் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட ஊசூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த மேல்நிலைப் பள்ளியில் தற்போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வு இன்று மதியம் முடிந்த அளவில் 2 மாணவர்கள் அந்த பள்ளியில் இருந்து வெளியே சென்றுள்ளனர். அப்போது அந்த 2 மாணவர்கள், ஒருவருக்கு பெயர் கலையழகன், மற்றொரு பெயர் திலீப். இந்த 2 மாணவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறில் கலையழகன் என்கின்ற மாணவன் கையில் வைத்திருந்த பிளேடால் திலீப் என்ற மாணவனை சரமாரியாக வெட்டியுள்ளார். அவர் தலை மற்றும் வயிற்று பகுதி, கைகள் ஆகியவற்றில் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மாணவனுக்கு அந்த பகுதியிலே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டது. மேலும் அங்க வெட்டுப்பட்டுள்ள காயங்கள் உடைய தன்மை அதிகமாக உள்ளதால் உடனடியாக வேலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அந்த மாணவனை அனுப்பியுள்ளனர். அங்கு படுகாயமடைந்த திலீப் என்ற மாணவனுக்கு வயிற்றில் மற்றும் 14 தையல்கள் போடப்பட்ட நிலையில் ஆபத்தான நிலையில் மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேவப்பிரியன், இந்த சம்பவம் குறித்து அரியலூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு வேலூர் மாவட்ட கல்வி அலுவலர். மக்களவைத் தேர்தலின் போது நாளை கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு அனுப்பியது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேசு விநாயகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது விசாரணை சிபிசிஐடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்த நீதிபதிகள் கேசு விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் என்று கூறினர். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ கேசு விநாயகத்திற்கு விசாரணை அதிகாரி சம்மன் அனுப்பலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.